பூக்கட்டு அக்கா உடனே ரெடி பண்ணி கொண்டு வான்னா இங்க வந்து பார்த்தா பூக்கடையா வச்சுட்டான். பிடிச்சிருக்குங்க. ஆனா நீ பார்லருக்கு ஓனர்ல. சின்ன கடையா இருந்தாலும் மீனா இதுக்கு ஓனர். ஏங்க மீனா திறமையான பொண்ணு, அதுலயும் தொழில் தெரிஞ்சவ. அதே மாதிரி உன் பேர்ல வச்சிருக்காங்க, உனக்கு பெருமைதானே? இல்ல படிச்சிருந்தா அவளும் பெரிய உத்தியோகத்துக்கு தானே? எங்களுக்கும் சந்தோஷம் தானே. இப்படி ஒரு கடை போடணும்யா? இல்ல சீதா, நான் எதுவுமே தான் இருக்கான்னு. இல்ல ரவி தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கடையை திறந்துருங்கப்பா. ஆமா அது வேறக்கா. ஏப்பா கூப்பிடுறான்ல, வா. ரவி உன் கரெக்டா சொல்லு. வா தானே. இல்ல அம்மா பேர்ல தான் கடை இருக்கு. அப்ப அம்மா எல்லாம் யோசிங்க. ரவியோட பொண்ணு நானா? மீனா அப்பா அம்மாவோட. இருக்கணும்னு மீனா நேத்து சொன்னா. மீனாக்கு பூவை பத்தி ஏல இருந்து Z வரைக்கும் எல்லாம் அத்துப்படி. அது இந்த துணி கடை நகை கடை எல்லாம் ஓபன் பண்ணும்போது சினிமா பிரபலங்கள் தான் வந்து திறந்து வைப்பாங்க. என் கடைக்கு பெரிய விளம்பரம் தான்டா. பாத்தியா உன் புருஷனே சொல்லிட்டான். வாமா வாமா. டேய் ரவி, மனோஜ் ரெண்டு பேரும் போன்ல ரிப்பனை கட் பண்ணு. என்ன தொடங்கி வைக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். வாங்க வந்து கட் பண்ணுங்க. இந்த எடுத்துற. ஓனர் வந்து ஓனர் சேர்ல உட்காரு வா. எங்க கூட பார்த்தது இல்ல. வாழ்க்கையில நானும் சொந்தமா ஏதோ ஒண்ணு செய்ய போறேன். எனக்கு அப்பா நான் எடுத்துங்க. நல்லா இன்னைக்கு செய்யற தொழிலு பெருசா வாங்க. வாமா. வாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாப்ல. முடிஞ்சா இப்ப உட்காரலாமா? பா உன் கைதான் பா ராசியான கையே. இந்தாப்பா இந்த 100 ரூபாய் உன் கையால ஆரம்பிச்சு வச்சா இந்த 100 ரூபாய் 100. பூ அம்மாட்ட கொடுப்பா. கங்க்ராட்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் ரவி. தேங்க்ஸ் ரோஹிணி. அப்பா நினைச்சிட்டு இருக்காங்க பொண்டாட்டினாவே சாப்பாடாக்குறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு தான் கௌரவத்தை கொடுத்துருக்கிற பாரு. சந்தோஷம். ரவி இந்த சினிமா நடிகை எல்லாம் கடையை திறந்து மீனா நீ வா உன் கையால கொடு வா. மூத்த மருமக அம்மா பேர்ல கடை வச்சிருக்குன்னு பெருமையா சொல்லுவாங்கல்ல. வாங்க வாங்குறவங்க எல்லாம்